ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தேஜஸ்வி யாதவிடம் 2 வாக்காளர் அட்டைகள் உள்ளதா என்று பாஜக சந்தேகம் எழுப்பியுள்ளது. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியல் குறித்து எதிர்க்கட்சிகள் ஏராளமான சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றன. அந்த வகையில் தனது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று குற்றம் சாட்டிய தேஜஸ்வி யாதவ் தான் எப்படி போட்டியிடுவது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்தார். ஆனால் தேஜஸ்வியின் குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்த தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் 2204வது ஓட்டுப்பதிவு மையத்தில் 416வது வரிசை எண்ணில் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது என்று கூறியது. அதற்கு முன்பு 171வது மையத்தில் 481வது வரிசை எண்ணில் தேஜஸ்வி பெயர் இடம்பெற்றிருந்தது என்றும் விளக்கமளித்தது. இந்நிலையில் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டுகளை வைத்த பாஜக அவரை விமர்சித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக எம்பியும் பிரதான செய்தி தொடர்பாளருமான சம்பித் பாத்ரா தேஜஸ்வியின் குற்றச்சாட்டு அவருக்கு 2 வாக்காளர் அடையாள அட்டை உள்ளது என்பதை ஒப்புக்கொள்வது போல் இருக்கிறது. அப்படியானால் அவரிடம் புகைப்படத்துடன் கூடிய 2 வாக்காளர் அட்டை இருந்ததா என கேள்வி எழுப்பினார். காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதற்காக இதை கூறுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.